தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு வாரமாக வட மாவட்டங்களில் நல்ல மழை பெஞ்சுது. இந்த நேரத்தில் நேற்று கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கியிருக்கு. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டரும், கமுதியில் ஒரு 5 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலான மழையும், நாமக்கல் மாவட்டத்தில் பரவலான மழையும் கிடச்சிருக்கு. கோயம்புத்தூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஆங்காங்கே 4 முதல் 5 சென்டிமீட்டர் மழை கிடச்சிருக்கு. இன்னும் பல இடங்கள் பார்த்திங்கன்னா மழை தகவல் வரல. அது நமக்கு இன்னும் தெளிவாக தெரிய வரும். இந்த நேரத்தில் இந்த மழை பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு மழை இருக்கக்கூடும். இப்போதைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் அடுத்த 24 மணி நேரம் தமிழகத்தில் எங்கெங்கே மழை பெய்ய போகுது, எப்படி வானிலை இருக்க போகுதுங்கிற தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவோடு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பதிவு செய்யும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுகள் சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவு போகலாம். தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலங்களில் இன்றைக்கி மழை வெளுத்து வாங்க போகுது. பல்வேறு இடங்களில் இடிமழை மதியத்துக்கு மேலே பெய்யும். அதாவது ஒரு 5 மணி 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரவு நேரங்களில் ஒரு 7-8 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த மழை இடிமழையுடன் கூடிய பல்வேறு இடங்களில் இடிமழையாக காணப்படும். இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு காற்று சுழற்சியானது கேரளா ஒட்டி நீடிக்கிறதுனால தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கலாம். குறிப்பாக நம்ம கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், தேனி மாவட்டங்களில், நீலகிரி உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் காற்று முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் வட மாவட்டங்களில் காற்றுடைய போக்கு பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி காற்று வீசுகிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் எப்படி இருக்குமோ அதுமாரி தான் இப்போ பார்த்திங்கன்னா காற்றுடைய திசையும் இருக்குங்கிறத நீங்கள் அந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். அதே போல் மழை சார்ந்த வானிலை படம் அடுத்த 24 மணி நேரத்தில் பார்க்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போல் தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் மழையை காமிக்கிறது. கூடுதலாக நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசாக மழை காமிக்கல. ஆனால் மழை மாதிரி படங்களை காட்டிலும் காற்று சார்ந்த நம்மளுடைய வரைபடங்களை பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா காற்று சாதகமான நிலையில் இருந்திருக்கு. ஏன்னா அந்த இடங்கள்லாம் மாடல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இடத்துல இவ்வளோ மழை பெய்யும்னு மாடல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலை. இருந்தாலும் மழை அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம கொங்கு மாவட்டங்களில் இந்த இடங்களில் மழை பெய்ய போகுது, இந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் கூடுதலாக சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் காலையில் பார்த்திங்கன்னா லேசான மழை காணப்பட்டது. திருச்சி மாவட்டத்திலையும் இன்றைக்கி பரவலான மழை காணப்படும். சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி மழை காணப்படும். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்திலான கடலோர பகுதியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இடிமழை மேகங்கள் உருவாகும். அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். இது அடுத்த 24 மணி நேரத்துக்கு தான். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இரவு எங்கெங்கே மழை பெய்ய போகுதுங்கிறது மட்டும்தான். மீண்டும் இந்த மழை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளைக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஒரு பரவலான மழை தமிழகத்திற்கு உண்டு. டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் 16ஆம் தேதி அன்றைக்கி ஒரு பரவலான கனமழைக்கு வாய்ப்புகள் தெரியுது. அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்குது, எந்த சூழ்நிலை இருக்குங்கிறது நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த நேரத்தில் இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இந்த மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், அடுத்தடுத்த மழை எப்படி இருக்கலாம், அதாவது அடுத்த ஒரு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இன்னும் இப்போ ஒரு 20 தேதி எப்படி இருக்க போகுது, இன்னும் 20 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு விளக்கங்களோட ஒரு வீடியோ பதிவு இருக்க போது அதையும் நீங்கள் பாருங்கள். அதில் இன்னும் விளக்கங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் மாவட்ட நண்பர்கள் சில இடங்களில் மழை இல்லை, பல இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை இல்லாத நண்பர்கள் கொஞ்சம் காத்திருங்க. இன்னொரு 2-3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மழை உங்கள் ஏரியாவுக்கும் வரும். நம்ம இதோட ஒரு வீடியோ பதிவு முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட நண்பர்கள் தயவு செஞ்சு மழை பற்றி இப்போதைக்கு கேட்காதீங்க. ஏன்னா 4-5 நாட்களுக்கு வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை இல்லை. ஒரு சில இடங்களில் லேசாக மழை பெய்யலாம். ஆனால் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா காற்று சீரான நிலைக்கு திரும்பும். ஆனால் அதுக்கப்புறம் தான் மழை இருக்குது. அதனால் நம்ம அப்போ பார்ப்போம்.